வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். சிஎல்ஆர்ஐ சென்னை ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதற்கான கல்வி தகுதி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணால் போதும். இதற்கான சம்பளம் 19,000லேருந்து 63,000 வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம் தான் நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸாமுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. யார் யாருக்கு அப்படின்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் யாருக்குமே ஃபீஸ் கிடையாது அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் மார்ச் மாதம் 11ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். ஸோ டைம் நிறையவே இருக்குது. எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஓவை ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். ஃபர்ஸ்ட்டு சிஎஸ்ஐஆர் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அப்போ இது முழுக்க மத்திய அரசு ஆஃபர் பண்ணுற நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியே வந்தது அப்படின்னா பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி தாங்க அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்தது. எந்த போஸ்ட்டுக்கு இவங்க ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸ்டாஃப் கார் டிரைவர், ஓகேங்களா, அந்த கம்பெனியில் வேலை செய்வாங்க இல்லையா, அந்த அவங்களுக்கான கார் டிரைவராக அவங்க ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த மாதம் 10ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. இதற்கான லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னா அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. இப்போது இதுக்கு வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்ட் அப்படின்னா ஸ்டாஃப் கார் டிரைவர், ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன மாதிரி. இதுக்கு 3 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வைஸ் அதை பிரிச்சும் கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு 2 வேக்கன்சியும், ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 1 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. இதற்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக 38,483 ரூபா அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க. இதற்கான வயது வரம்பு 27 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த டேட் படி அப்படின்னா அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனிச்சுன்னு சொன்னாலே, ஸோ அந்த டேட் படி உங்களுக்கு 27 வயசு இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது போஸ்ட் கோடு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு SCD 2501 இது அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது யூஸ் ஆகும். இந்த போஸ்ட் கோடு நோட் பண்ணி வச்சுக்கோங்க எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா. இதுக்கு 3 போஸ்ட்டு, யூஆருக்கு 1, ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 1 அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன்னா. இப்போது அப்பர் ஏஜ் லிமிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 27 வயசு அவங்க கொடுத்துருக்காங்க. ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 30 வயசு வரைக்கும் அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதாவது 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா வேலிடான நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இது லோ வெஹிக்கல், இந்த ஹை வெஹிக்கல் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்களே, அதற்குமே அந்த ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். மோட்டார் மெக்கானிசம்ஸை படி பார்த்தினா உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. 3 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு அவங்க 4 கல்வி தகுதியை அவங்க வச்சுருக்காங்க. இந்த எப்படி ரெக்ரூட்மெண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனிங் கமிட்டியை வச்சு அவங்க அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்டேஜ் 1 ஸ்கில் டெஸ்ட் அப்படின்ட்டு அவங்க ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்கில் டெஸ்ட்டில் யாரெல்லாமே எலிஜிபிள் ஆகுறீங்களோ அவங்க தான் ஸ்டேஜ் 2க்கு கால்ஃபர் பண்ணுவோம் அப்படின்ட்டும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேஜ் 2 என்னன்னா நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ எழுதக்கூடிய ஒரு அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் எக்ஸாம், ஓகேவா. மீடியம் ஆஃப் கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழில் இருக்கும். எக்ஸப்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் வர கொஷின்ஸ் இருக்குல்ல, அதை தவிர மற்ற எல்லா கொஷின்ஸுமே இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழில் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்டாண்டர்டில் அந்த நீங்கள் எழுத போகிற அந்த எக்ஸாம் என்ன லெவலில் இருக்கும் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் 10ஆம் வகுப்பு லெவலில் தான் இருக்கும். எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அப்படின்னா 100 கொஷின்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 90 நிமிஷத்தில் இந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான சிலபஸ் ஸ்டேஜ் 2க்கான சிலபஸ் என்ன அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கு 25 கொஷின்ஸ். ஸோ டோட்டலாக 75 மார்க்ஸ்க்கு வைப்பாங்க. ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் 3 மார்க், ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் தப்பாக கொஷின்ஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா
ஒரு மார்க் வந்துட்டு அவங்க டிடெக்ட் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே வந்துட்டு தப்பான கொஷின்ஸ்க்கு 1 மார்க் வந்துட்டு அவங்க மைனஸ் பண்ணுவாங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு 25 கொஷின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 25 கொஷின்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜஸ்க்கு 25 கொஷின்ஸ். ஸோ டோட்டலாக 100 கொஷின்ஸ். இதற்கான அப்ளிகேஷன் ஃபீ பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் யாரெல்லாம் ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கீங்களோ அந்த மேல் கேண்டிடேட்டுக்கு 500 ரூபா. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, இஎஸ்எம், உமன், சிஎஸ்ஐஆர் எம்ப்ளாயீஸ் இவங்களுக்கு யாருக்குமே வந்துட்டு ஃபீஸ் கிடையாது அப்படின்ட்டும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மோட் தான், ஓகேங்களா. ஆஃப்லைன் மோடில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டோடைய அட்ரஸ் வந்துட்டு இதுதான், http://www.clri.org.in, ஓகேங்களா. இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் வந்துட்டு மெரிட் லிஸ்ட்டில் வந்துட்டீங்க, செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இமெயில் மூலியமாகவோ இல்லை கால் மூலியமாகவோ ஹார்ட் காப்பி வந்துட்டு சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவங்க தரப்புலேருந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே 1 by 1 பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்போது நீங்கள் பிரிண்ட் எடுத்தீங்க இல்லையா, அது டியூலி சைன்டு பை தி கேண்டிடேட் சைனோடு அவங்க கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதனோட பே பண்ணிங்க இல்லையா, அதனோட ரெசிப்ட் ஆர் சலான் அந்த 500 ரூபா பே பண்ணலை அப்படின்னா அது தேவையில்லை. உமன் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா பே பண்ண தேவையில்லையா, ஸோ அதெல்லாமே தேவையில்லை. பே பண்ணியிருக்கீங்கன்னா மட்டும் ரெசிப்ட் வந்துட்டு கேட்டிருக்காங்க. கலர் ஃபோட்டோகிராஃப் வந்துட்டு கேட்டிருக்காங்க. அது வந்துட்டு சைன்டு அந்த ஃபோட்டோக்கு மேலே சைன் பண்ண மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. 2 காப்பீஸ் கேட்டிருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி, அதனோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸோடைய மார்க் ஷீட்ஸ் இருக்குல்லையா, அதுவும் கேட்டிருக்காங்க. இயர் வைஸ், செமஸ்டர் வைஸும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் விடோ, டைவர்ஸ்டு உமன், ஜுடிஷியலி செப்பரேட்டட் உமன் ஆர் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா அதனோட சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ஓசி, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டும் கவர்மெண்ட் சைட்லேருந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து நீங்கள் ஹார்ட் காப்பியில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் அந்த நோட்டிஃபிகேஷனோட PDF இன்ஃபர்மேஷன்ஸ். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.